கோவை வீரகணேஷ் முதல் பேரூர் வெள்ளையப்பன் சேலம் ஆடிட்ட ரமேஸ்வரை அனைத்து வீர தியாக குழுவினரின் வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்துக்களுக்காக வாழாட போராட பரிந்து பேச இந்து முன்னணி என்ற அமைப்பை நிறுவி 20ஆம் நூற்றாண்டின் இன்னொரு விவேகானந்தர் என்று இந்து மக்களால் அடையாளம் காட்டப்பட்ட வீரத்துறவி ராமகோபால் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கொங்கு மண்டலத்திலே இந்துக்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு ஆபத்து வரும் என்ற சூழ்நிலை ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்து சக்தி என்ற மகாசமுத்திரம் பொங்கி வரும் என்கின்ற வகையிலே இந்துக்களின் தேரை ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கொங்கு மண்டல தாழ்வுடை தளபதி எங்கள் பாசகர்கள் கணேசதாசி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த மாநாட்டிற்கு வாழ்க்கை வந்திருக்கக்கூடிய ராஷ்டிரிய சுயம்சேவக சங்கத்தினுடைய மாநில தலைவர் RVS மாநிலத் அவர்களுக்கும் இந்த மாநாட்டிற்கு முன்னிலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மேற்கு மாவட்ட தலைவர் RM சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மேலும் இத்தகைய எழுச்சிமிகு மாநாட்டை சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய தொழிலாளர் எங்களுக்கும் இந்த மாநாடு வெற்றி பெற உழைத்திருக்கக்கூடிய இந்த சோம்பூர் வட்டார சகோதரருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடைக்கு எதிர்ப்புறமா நம்முடைய வேலூர் வெள்ளையப்பனுடைய திருவுருவப்படம் வைக்கப்பட்டிருக்கின்றது. நாளை நமதே ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சது. சின்ன வயசுல காணாம போயிடுவாங்க. அப்புறம் அவங்க எப்படி ஒண்ணு சேருவாங்கன்னு கேட்டா பாட்டு பாடுவாங்க. நாளை நமதே பாட்டு பாடி அண்ணாமலை ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இப்ப நம்ம காவல்துறையில் இருக்கக்கூடிய SIO, SPCID, CPCID, இன்னும் ABCD எத்தனை பிரிவுகள் இருக்கக்கூடிய துறைகள் இருக்கோ அது எல்லாம் சினிமா டைரக்டர், மியூசிக் டைரக்டர் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு அப்புறம் சொல்லுவோம். போன பார்லிமெண்ட் தேர்தலையே சொன்னோம், இந்த ஊத்துக்குடியில வெள்ளை நீங்க போச்சு அப்படின்னு. இப்ப அதிகப்படியான வெண்ணெய் இந்த கட்சிக்காரங்க வாங்கிட்டு முஷாஃபர் நகருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ எத்தனை வெண்ணெய் வாங்கிட்டு முஷாஃபர் நகருக்கு போனாலும் இந்துக்களுடைய எழுச்சி நாயகன் மோடி அவர்கள் பிரதமராக போறாங்க. இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிற்காக நான் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி நீ பாடம் நடத்த வந்தால், பொட்டு வைத்து கொண்டு வந்தால், முக்காடு போட்டு வந்தால் உன்னை கொன்றுவிடுவோம் என்று மிரட்டினாலும் கூட நான் என்னுடைய மனச்சம்பளத்தை விடமாட்டேன். நான் பொட்டு வைத்துத்தான் நான் இந்த பள்ளிக்கு வருவேன், பாடம் நடத்துவேன் என்று சொல்லி ஒரு ஆசிரியை காஷ்மீர் மாநிலத்திலே அந்த காஷ்மீர் துணுக்களுடைய மிரட்டலுக்கு அஞ்சாமல் பாடம் நடத்தச் சென்றார். அந்த ஆசிரியை திடீர்னு காணாமல் போய்விட்டார். அந்த ஆசிரியருடைய கணவர் ராணுவ அதிகாரி. காணாமல் போன அந்த ஆசிரியை காணவில்லை. திடீரென்று ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பார்சல் வருகிறது. அந்த ராணுவ அதிகாரியுடைய குழந்தை இந்த பார்சலை பிரிக்கிறார். அவளோடு பிரிக்கிறார். அந்த குழந்தை தனக்கு ஏதோ விளையாட்டு பொம்மை வந்திருக்குமோ, தன்னுடைய தாயிடமிருந்து ஏதாவது கடிதம் வந்திருக்குமோ, பொருள் வந்திருக்குமோ என்று. ஆனால் வந்தது என்ன தெரியுமா? அந்த ஆசிரியையினுடைய கை கட்ட விரல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்த்த வெட்டி அனுப்பினா கடைசியாக அந்த தலை கிடைத்தது. அந்த தலையிலே எந்த இடத்திலே அந்த ஆசிரியை பொட்டு வைத்தார்களோ அந்த இடத்திலே சூட்டுக்குவானால் ஓட்டை போட்டு அந்த தலையை வெட்டி அனுப்பி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அடக்குமுறை நடத்தினாலும் கூட நான் இந்துவாகத்தான் சாவேன் என்று சென்றார் அந்த ஆசிரியை. அந்த ஆசிரியருடைய மாநிலத்தை சார்ந்த 3.5 லட்சம் இந்துக்கள், காஷ்மீர் பண்டிட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 3.5 லட்சம் இந்துக்கள் இன்றைக்கும் அகதிகள் முகாமிலே தங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் கிட்டத்தட்ட 1990 கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக 3.5 லட்சம் காஷ்மீர் இந்துக்கள் அகதியிலே தங்கி இருக்கின்றார்கள். அகதிகளாக முகாம்களிலே இதுவரைக்கு இந்த மானங்கட்ட ஓட்டுக்காக என்ன வேணாலும் கொண்டாட்டிய கூட கூட்டி கொடுப்பானோ நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒருத்தனாவது போயிருக்கிறாயா?
அதனால நம்ம முகாம காலி வேணாம அங்கேயே இருந்துட்டு இருக்கிறான். எந்த அரசியல்வாதி ஆனாலும் சரி, இந்த ஏதாவது கடை புதுசா ஓபன் பண்ணாருன்னா அந்த கடையில போய் டேஸ்ட் எப்படி பார்க்கறதுக்கு சாப்பிட போற மாதிரி இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் லைன் கட்டி அங்க போயிடுறாங்க. அங்கிருந்து அடிக்கடி பாலியல் பலாத்காரம் நடந்துச்சு வேற தகவல் வருது. எவன் பண்ணான்னு எப்படி தெரியும்? போராட்டம் பண்ணானா அங்கேயே இருக்கிறதா எப்படி தெரியும்? இந்த அரசியல்வாதிகள் லைனா போறவங்க முசாஃபர் நகரத்துடைய கலவரத்திலே பாதிக்கப்பட்டவர். 25 ஆண்டுகளாக அகதிகள் முகாமிலே எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் தங்கி இருக்கின்றார்களே, அந்த காஷ்மீர் இந்துக்களை எந்த அரசியல்வாதியாக போய் பார்த்தீங்களா? எந்த தைரியத்தில் எங்கிட்ட ஓட்டு கேட்டு வர்றா? இந்துனா சூடு சோழனை இல்லாத, இந்துனா இடிச்சவாய்ங்கிற நம்பிக்கையில வரா. அவனுக்கு வரக்கூடிய தேர்தல் இந்துக்கள் தக்க பாடம் பெற வேண்டும் என்று இந்த மாநாட்டிலே கேட்டுக் கொள்கின்றோம். 10வது 3 தடவை போயிடாங்க. லஞ்சமானதுனால போலீஸ்ல தகுதியை டிஸ்மிஸ் பண்ணவர் தான் நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு ஏற்றுட்டு இருக்கிறோம் சிந்தேன். இவர் ஒரு கடிதம் எழுதுறாரு மாநில முதலமைச்சர். என்ன எழுதுறாரு? அப்பாவி முஸ்லீம் இளைஞர்களை எல்லாம் சிறையில் வைக்கக்கூடாது. எந்த முஸ்லீமாவது அப்பாவியா இருக்காங்க? இதுல குண்டு வச்சவங்க முஸ்லீம் சொல்லக்கூடாது. உனக்கு என்ன சொல்றது? நம்முடைய மேலப்பாளையத்திலே குண்டு கண்டெடுத்தது XYW இடத்திலே அப்படியே சொல்ல முடியும்? முஸ்லீம் பேர்ல கண்டுபிடிக்காது. பண்ண இஸ்மாயில் வீட்டில் இருக்குன்னு என்ன சொல்ல முடியும்? உனக்கு வேற ஏதாவது போட்டு எக்ஸிக்கு ஆஹா பெப்ப சொல்லுவாங்க. முஸ்லீம் வீட்டில் இருந்தா முஸ்லீம் வீட்டில் தான் இருப்பா. குண்டு வைக்கிறவங்க முஸ்லீமா இருந்தா முஸ்லீம் தானே குண்டு வச்சுன்னு சொல்லத்தானே முடியும். இதுல வேற இங்க வேற உள்துறை அமைச்சர் வேற ஒரு கடிதம் கொடுத்துட்டாரு. முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற பகுதிக்கு வேற முஸ்லீம் சப் இன்ஸ்பெக்டர் போடணும். ஒரே ஒரு காரணம் தானுங்க, இந்துக்கள்லாம் ஒன்னா ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சா இவன் பெருசா நாமத்தை போட்டுட்டு பெருமா கோயில் வாசல்ல திருவோடு எடுத்துக்கிட்டு 1901 நான் இந்து முன்னணி சொல்லுவேன். இவனுக்கு ஓட்டு ஒண்ணுதான். அந்த சொல்லை ஊரை உருவாக்க வேண்டியது இந்து முன்னணி தொண்டர்களாகிய நம்முடைய தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குது? இந்த முத்தமிழ வித்தமிழிலிருந்து இப்ப புதுசா தமிழுக்குன்னு ஒரு பட்டா போட்டு கிளம்பி இருக்காங்க. சைமன் என்கிற சீமான் அவன் முதல் கொண்டு இலங்கை தமிழர்களா மைக்கு பிடிச்சான்னு வச்சுக்க பாவ மைக்கில் என்ன பாவம் பண்ணிச்சு வாழு 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 வாழுன்னு கத்துவான் அந்த சீமான். இவனெல்லாம் என்ன பண்ற? இலங்கை தமிழர்களுக்கு இவன் தான் பட்டா போட்டு கொடுத்தோம்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த இலங்கை தமிழர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1980 ஆரம்பிச்சு 35 ஆண்டுகளாக கலவரம் நடந்து அகதிகளாக பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் தங்கியிருக்காங்களே, அகதிகள் முகாமிலே கிட்டத்தட்ட சிறைச்சாலை இருப்பது போல இருக்கிறார்களே. இன்னைக்கு அந்த 30-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருந்தாலும் கூட அவர்கள் அகதிகள் முகாமை விட்டு வெளியே வர முடியாது. இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் அகதிகள் தான். அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய குடியுரிமையோ எந்த உரிமையும் கிடையாது. வெளியே வந்து வசிக்கிறது கூட அனுமதி கிடையாது. ஆனால் இந்த நாட்டினுடைய எல்லை மாகாணங்களான அஸ்ஸாம், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல பங்களாதேஷில் இருந்து திருட்டுத்தனமாக சட்டவிரோதமாக இந்த தேசத்திற்காக துரோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊடுருவிய முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டினுடைய குடியுரிமை இருக்கின்றது, ஓட்டுரிமை இருக்கின்றது, ரேஷன் கார்டு இருக்கிறது, எல்லா சலுகையும் கிடைக்கின்ற. என்ன காரணம்? முஸ்லிம் என்கின்ற ஓட்டுக்காக இந்த அரசியல்வாதிகள் வாழ்பிடித்து இந்த நாட்டிற்கு துரோகம் செய்கிறார்கள் என்றுதான் ஒரே ஒரு காரணம். இவெல்லாம் தமிழுக்காக போராடுறவ, தமிழருக்காக போராடணும்னு போன ஐயா நீ அங்க பங்களாதேஷ்காரங்க கொடுத்துருக்கீங்களா, இங்கேயும் கூட இல்லைன்னா என்னுடைய மகனையுமே என்னுடைய பெரிய மகனையுமே நான் உடனே அமைச்சர் மாதிரி இருந்து நீக்கிறேன் சொல்லியிருக்கோம்ல. முத்தமிழ் எடுத்தவர் சொன்னா, சைமன் சொன்னா, யாராவது இதுக்காக குரல் கொடுத்திருக்காங்களா இதுவரைக்கும்? இவர்கள் தமிழர்களுக்காக பாடுபடவில்லை, தமிழர்கள் என்ற பெயரில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? இந்த அரசாங்கம் ரொம்ப அருமையா மார்க்கெட்டிச்சு. பயங்கரவாதத்தை இரும்பு கடை கொண்டு அடக்கிவிட்டதாக 3 பேரை பிடிச்சிருக்கு. பண்டாரி இஸ்மாயில், பிலால் முரளி, போலீஸ் வசதி. இந்த 3 பேரை பிடிச்சதோட இந்த வழக்குகளை ஊற்றி மூட இந்த அரசு முயற்சிப்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். இந்த இவர்களை பிடிக்கும் போது 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டது.
இந்த பணம் எங்கிருந்து வந்தது இவர்களுக்கு? இவர்களுக்கு வாகன வசதி செய்து கொடுத்தது யார்? இவர்தான் ரமேஷ், இவர்தான் வேப்பன், இவர்தான் முருகன், இவர்தான் பால்காரர் சுரேஷ் என்று அடையாளம் காட்டியவர்கள் யார்? இவர்களுக்காக 1000 ரூபாய் கொடுத்தவர்கள் யார்? இவர்களுக்காக பண உதவி செய்தவர்கள் யார்? இந்த கேள்விகளுக்கு இதுவரைக்கு விடை காணவில்லை இந்த அரசாங்கம். இவர்கள் 3 பேர் மட்டுமல்ல, இவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது பல்வேறு இடங்களிலே வெடிகுண்டு புதையல்கள் கண்டெடுக்கப்பட்டது. இந்த வெடிமருந்தை சப்ளை செய்தது யார்? இந்த வெடிகுண்டை தயார் செய்தது யார்? இதற்கு நிதியுதவி கொடுத்தது யார்? அது மட்டுமல்ல, இந்த மாடசாமி சொல்லி ஒரு ஆய்வாளர் திருப்பரங்குன்றத்தை சார்ந்தவர் இந்த தீவிரவாதிகள் ஒருவரை கைது பண்ணுவார். அவர் கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகளுக்கு கிடைத்த துப்பின்படி உளவுத்துறையை சார்ந்த ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய பேங்க் அக்கவுண்ட்ல 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருக்கிற ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அந்த அதிகாரி மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அதிமுக அரசாங்கம் விளக்க வேண்டும் என்று கேட்கிறோம். பிலால் மாலிக்கை பிடிக்க சென்ற பொழுது அந்த பிலால் மாலிக்கை பிடிப்பதற்காக சென்று காயமடைந்த லட்சுமணன் அவர்களை ஜெயலலிதாவுடன் நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் சந்திச்சீங்க. அவர் தியாகம் செஞ்சிருக்கார், வீரம் காட்டியிருக்கார், போய் சந்திச்சீங்க. அந்த பிலால் மாலிக்கினுடைய மனைவி குக்கரை எடுத்து லட்சுமணன் என்ற ஆய்வாளருடைய மண்டையிலே அடித்ததனால் தான் அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சார். பத்திரிகைகளுக்கு காவல்துறையினுடைய அறிக்கையை சொல்லுது. இதுவரைக்கும் அதில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்கீங்களா? ஒரு காவல்துறை அதிகாரியுடைய சட்டை எவனாவது பிடிச்சிட்டு போயிருந்தா என்கவுண்டர்லயே போட்டுருவாங்க. ஆனா அந்த காவல்துறை அதிகாரி லட்சுமணன் அவர்கள் உயிர் போகும் அளவுக்கு குக்கரால் மண்டையில் தாக்கப்பட்டாரே, அதில் எஃப்ஐஆர் ஏன் போடல? எஃப்ஐஆர் போட்டுன்னா அந்த குக்கரை கொண்டு தாக்கிய பிலால் மாலிக்கினுடைய மனைவியை ஏன் கைது செய்யவில்லை? இதுவரை பதில் சொல்ல வேண்டும் தமிழக அரசாங்கம். அது மட்டுமல்ல, பெங்களூர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக கிச்சான் புகாரை பெங்களூர் போலீசார் கைது செய்து சென்றார்கள். அப்போது அந்த கிச்சான் புகாரை விசாரித்து விட்டு அங்கிருந்து பெங்களூர் காவல்துறை அவர்கள் தமிழக காவல்துறையிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் என்னென்ன? வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற அரசாங்கம். கொலைப்பட்டியல் கண்டெடுத்தோம் என்று காவல்துறை சொல்கின்றது. யார் யார் கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார்கள்? எதற்காக கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார்கள்? இந்த கொலை செய்ய வேண்டிய பட்டியலை யார் தயாரித்தது? அவர்களுடைய நடவடிக்கையை யார் சொல்லிக் கொடுத்தது? இவர் இந்த நேரத்துக்கு இந்த இடத்துக்கு வருவார், இந்த மீட்டிங்ல பேசுவார், இந்த நேரத்துக்கு வீட்டிலிருந்து வருவார், இந்த நேரத்துக்கு ஹோட்டல்ல சாப்பிட போயிருப்பார் என்று இந்த கொலையாளிகளுக்கு அடையாளம் காட்டியது யார்? இது போன்ற பல கேள்விகளுக்கு இன்னும் இந்த அரசாங்கம் காவல்துறையும் பதிலளிக்கவில்லை. இந்த வழக்குகள் அனைத்தையும் ஒரே சிறப்பு நீதிமன்றத்தை நியமித்து ஒரே நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும். அந்த வழக்கு விசாரணையிலே இந்த பயங்கரவாதிகள் யாரெல்லாம் இந்த பயங்கரவாதிகள் யாரெல்லாம் உதவி செய்திருக்காரோ அவர்களை எல்லாம் கைது செய்ய வேண்டும். அவர்கள் மீது சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டிலே கேட்டுக் கொள்கின்றோம். முதலே சொன்ன நாராயணமலை பாட்டு வேற ஒண்ணும் இல்லைங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் தங்க முத்துகிருஷ்ணனுடைய வீட்டில் பார்சல் குண்டு அனுப்பிச்சு அந்த குண்டு வெடிச்சு அந்த அம்மா செத்து போனதுல குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர் 20 வருடத்திற்கு முன்பு அபுபக்கர் சித்திக். அன்னைக்கு எடுத்து வச்ச போட்டோ அமைச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை தேடிட்டு இருக்குது. இந்த கூட்டத்தில் அபுபக்கர் சித்திக் வந்து போந்திருந்தா கூட காவல்துறைக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. 20 வருஷமா இந்த